ஏன் பாலு, நம்ம கூட இந்த மாதிரி காசு வாங்கி ஒரு டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? டிராவல்ஸ் ம் ஆரம்பிச்சா போச்சு. நீ ஏற்கனவே ஆரம்பிச்ச டெய்லரிங் யூனிட், சிட் ஃபண்ட் கம்பெனி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க. இதையும் ஒரு கை பார்த்தலாம். நான் சீரியஸாக தான் கேட்குறேன், கிண்டல் பண்ணாது. சரி, யோசிக்கலாம். முதல்ல ஒரு கார் வாங்கலாம். ஒன்றும் இல்லை, 5 கார். பெருசா திங்க் பண்ண பாலு. விஜயலட்சுமி டிராவல்ஸ். கமான். 5 ஏசி தானே? என்ன? அதில் ஒரு டாக்ஸி நீயே ஓட்டு. சிச்சி, நான் ஆஃபீஸில் இருக்கணும். ஓ, அக்கவுண்ட்ஸ் பார்க்கணும், கஸ்டமர் கால்ஸ் அட்டென்ட் பண்ணணும், அப்பப்போ சர்ப்ரைஸாக போவேன், டிரைவர்ஸை செக் பண்ணு. கட். அம்மா, அதுல ஒரு கார்ல என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணுவீங்களா? முடியவே முடியாது. எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். நீ எப்பவும் போலவோ அப்பா கூடவே போ. என்னம்மா 5 கார் வச்சுக்கிட்டு நான் பைக்ல போறதா? என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. இது பாரு, தொழில்னு வந்துட்டா அது வேற. பிசினஸ் நல்லா டெவலப் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம சொந்த யூஸ்க்கு இன்னொரு கார் வாங்கிக்கலாம். ஓகே? ஏன் விஜய், ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறான். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது. முடியவே முடியாது. இவ கிளம்புற நேரத்துல யாராவது கஸ்டமர் ஃபோன் பண்ணிட்டா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அம்மா, திஸ் இஸ் அன்ஃபேர். சமயத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற விஜய். ஏதோ ஆசைப்பட்டு கேட்குறான். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது. ஒரே பையன், அவனுக்கெல்லாம் பெரிய கஸ்டமர்ஸ். இது பார் பாலு, எனக்கு கஸ்டமர்ஸ் தான் முக்கியம். அப்பதான் தொழில முன்னேற முடியும். என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். ஆனாலும் இல்லாத காருக்காக 3 பேர் சண்டை போட்டுக்கிறது அவள் நல்லதா பண்ணல மேடம். ரொம்ப பேசுறான், நம்ம கம்பெனிக்கு செட் ஆகாது. அம்மா, பெரியம்மா. அம்மா, சாரி. ஹலோ அக்கா, நாங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 10 நிமிஷத்துல போயிடும். சரிக்கா, வாங்க. ஏய், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படியே. வீடியோ கேம்ஸ்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறல்ல, இந்தா. அம்மா, இது ரொம்ப போர் அடிக்குதுமா. இந்த ட்ராங்கலோட ஹைட்டை நான் ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன் ஹைட்டே எனக்கு தெரியாது. இது எனக்கும் தெரியாது. ஆனா இது நல்லா படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம். அங்க போய் ஹாயா உட்காந்துட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அதான் நான் இப்போ செஞ்சுட்டு இருக்கேனே. ஏய், கூட கூட பேசாத. ஸ்கூல் டைரியா காட்டு. அது நான் ஸ்கூல்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். அதானே பார்த்தேன். சரி, இந்த மேத்ஸ் முடிச்சுட்டு தமிழ் படி. ஓகே. பயந்துட்டானுங்க. ஆமா ஆமா, நீ மிரட்டினதை பார்த்து நாங்களே பயந்துட்டோம். நானும் 3 மாசமா போராடி இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சு. இதுக்காகவே நான் கன்சூமர் கோர்ட் நான் யாருன்னு காட்டுறேன். பாலு, கால் கொஞ்சம் பிடிச்சு விட. இந்த வரேன். சரி, கிளம்பும்போது அப்பா ஏதோ பேசிட்டு இருந்தாரு, என்ன சொன்னாரு? வேற என்ன, வழக்கம் போல தான். உங்கள் அக்காஸ் 2 பேரும் வீடு வாங்கிட்டாங்களாம். நீங்களும் சீக்கிரமாக வீடு வாங்க, செட்டில் ஆகுங்க. இதே தான். நீ சொல்ல வேண்டியதானே, நாங்கள் வாடகை கட்டுறோம், அவங்க இஎம்ஐ கட்ட போகிறாங்க. பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, நாங்களும் சந்தோஷமாக தான் இருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் அவர் சொல்கிறது சரிதானே. அவங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. இல்லை கோப்பா, உன் உண்மையான அன்புக்கு முன்னால என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. சரிங்க, வா பாட்டு பாடலாமா? என்ன பாட்டு? நம்ம பாடுத்தேன். நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி, யம்மா அவோஜி அன்னார்களி, அச்சா அச்சா பச்சை கிளி, அம்மாடி ஆத்தாடி உன்னாலதா நேத்து ராத்திரி யம்மா தூக்கம் போச்சிடி. மகாவிஷ்ணு சங்கு சக்கரத்தோட நிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் லேட்டுன்னு கேட்டேன். சிரியாவில் நடக்கும் கொடுமைகளை எதிர்த்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். சிரியால இருந்த வர வள்ளூர் கோட்டம் வழக்கம் போல நடுவில் போலீஸ் பூந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு.
ஐயா நைட்டு நல்லா குடிச்சிட்டு லேட்டா எந்திரிச்சிருப்ப. காலேஜ்ல இருந்த மாதிரி இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கியே. உன்னை நம்பி நான் ஒரு லேட் நைட் ஷோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். Are you even thinking about it? மரியா 24 மணி நேரம் நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கான்செப்ட்லாம் கூட டெவலப் பண்ணியாச்சு. நீ வேணா பாரு, அந்த நிலா எஃப்எம் நடத்துகிற லேட் நைட் ஷோ விட நம்ம ஷோ தான் பெரிய ஹிட் ஆகும். ஆமா, கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா மரியா அப்புறம் வரவா? நோ கம் இன். வாங்க. Maria, this is Vijayalakshmi. நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ ஹரித்வார், நானும் கேட்டேன். ஐம் மரியா, ஸ்டேஷன் ஹெட். உங்க இஞ்சியீடு பழகா வாஸ் ஆசம். தேங்க்யூ மேடம். சாரி, டிவி கொடுக்க முடியல. ஐ ஹோப் யூ ஹாப்பி வித் த குக்கர். அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல, இது நான் என் அக்கா கிரகப்பிரவேசத்துக்கு gift கொடுத்துருவேன். ஓகே எனக்கு 2 அக்கா, ராஜலட்சுமி ஜெயலட்சுமி. 2 பேர் ட்வின்ஸ். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே நாங்க 3 பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம் 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம், வெளியில போஸ்டர்ல நீங்களும் மார்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி? ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ, கண்டிப்பா பார்த்துருக்கலாம். இவர்தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர், போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. காமெடியா? மரியா, வாட் இஸ் ஓகே ஓகே. இவர்தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் உங்க ஆர்ஜே அஞ்சலி பேசுறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நாள். இன்னைக்கு வேர்ல்ட் டூரிசம் டே. இந்த ஸ்பெஷலான நாளை கொண்டாட உங்களுக்காக ஒரு சின்ன போட்டி. நம்ம எல்லாருக்குமே டூர் போக ரொம்ப பிடிக்கும். அப்படி நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஏன் நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். டக்குனு உங்க போன் எடுங்க. 8687556611 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சிறந்த பதிலுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியின் முதல் காலர். ஹலோ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. உங்களை பத்தி முதல்ல சொல்லுங்க. என் பேர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன். குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். ஓகே விஜயலட்சுமி, நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். சொல்லுங்க விஜயலட்சுமி, இது வரைக்கும் நீங்க பார்த்ததுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது? ஹரித்வார். இன்னொரு விஷயம், அந்த இடத்துல நின்னப்போ அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு பாட்டு கேட்டுச்சா. அந்த பாட்டை எனக்காக போடுவீங்களா? வித் பிளஷர். என்ன பாட்டு? புத்தம் புது காலை. விஜயலட்சுமி, இந்த காலை பொழுது அழகாக்கின உங்களுக்காக புத்தம் புது காலை. என்னாச்சு? போங்கம்மா, நீங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே? ஆமாமா மேடம், ஹரித்வார் எங்க இருக்கு? சைதாப்பேட்டை பக்கத்துல இருக்கு. ஓ, ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஹலோ மேடம், உங்களை செக்யூரிட்டி கூப்பிட்றாரு. என்னையா? இதோ வராங்க. கூப்பிட்டீங்களா? மேடம் இல்லை மேடம், நான் கூப்பிடல மேடம். மேடம், குட் மார்னிங் மேடம். இன்னைக்காவது அந்த பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேடம். நீ சப்ளை பண்ணுற சாப்பாடை பற்றி எங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு. அவங்க கிளியர் பண்ணாதான் உன்னோட செக்கெல்லாம் தர முடியும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவ்வளோ கம்மி ரேட்ல அவ்வளோ ருசியாக உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுறேன். ஏன் மேடம், நேற்றுக்கு கூட சப்பாத்திக்கு ஒரு புது குருமா. கீழ்ச்ச சப்பாத்தி அது. ஆமா, எங்கள் ஆஃபீஸில் எல்லாரும் அதை தான் மவுஸ் பேடாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ நம்ம சப்பாத்திக்கு மவுஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்கல்ல, செக்க கொடுங்க மேடம். மேடம், எனக்கு மெட்ராஸ் வேற, கொஞ்சம் சீக்கிரமா செக்க கொடுங்க மேடம். ஏயா, கண்ணு வலியோடய வந்திருக்கேன். அப்போ நெஞ்சு வலினா செக் கொடுப்பீங்களா மேடம்? ஷோ மேடம், என் பேர் விஜயலட்சுமி, வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வினர். ஓகே ஓகே, ஹாய் மேடம். நீங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா போங்க. அங்க ரைட் சைடுல ஒரு கேபின் இருக்கும். அங்க சத்யான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாருங்க. தேங்க்யூ மேடம். மேடம், செக்லனா கூட பரவாயில்ல, கேஷா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் மேடம். ஏயா, இன்னும் நீ போலையா? எத்தனை தடவை தான் உங்ககிட்ட சொல்றது? மேடம்,
போன வாரம் நீங்க கேட்காமலே உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் அனுப்புனேன்ல. ஓ அதுக்கு பேர் சிக்கன் பிரியாணியா? ஏயா தக்காளி சாத்துக்குள்ள ஒரு கோழி தற்கொலை பண்ண மாதிரி நோ இருக்கு. மேடம் நோ, அது ஒரு கொலை, கூட ஒரு முட்டை இருந்திருக்குமே, பார்க்கல. எங்க அம்மா எல்லாம் எப்படி சமைப்பாங்க தெரியுமா? அவங்க சாம்பார் பண்ணா ஒரு நாள் பூரா உட்காந்து சாப்பிடலாம். அவ்வளவு நிறைய வைப்பாங்களா மேடம்? கிண்டல் பண்றியா? நான் ஏன் மேடம் கிண்டல் பண்ண போறேன்? ஒண்ணு பண்ணுங்களேன், இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கிட்டு மீதிக்கு செக் கொடுங்க மேடம். அப்படி பார்த்தா நீ தான் எங்களுக்கு தர வேண்டியதா இருக்கும். மேடம் வாங்கிட்டீங்களா மேடம்? ஆமா மேடம். மேடம் எனக்கு நீங்களும் ஆர்ஜி ஆகலாம் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அது கான்டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ. நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஆனா என்னால முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தர முடியுமா? அப்ளிகேஷன் எல்லாம் கிடையாது. நீங்க ஒன்று பண்ணுங்க, வீட்டுக்கு போய் உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க, நான் ஃபார்வர்ட் பண்றேன். மேடம் என்னோட ஃபோன் கொஞ்சம் பழசு, அதுல வாய்ஸ் சரியா ரெக்கார்ட் ஆகாது. நீங்களே ரெக்கார்ட் பண்றீங்களா? அது இப்ப முடியாது. ஒன்று பண்றேன், நாளைக்கு நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே? இல்ல இல்ல, என்னால நாளைக்கு வர முடியாது மேடம், நான் கொஞ்சம் பிஸி. என்ன மேடம், என்னால முடிஞ்சா நான் பண்ண மாட்டேனா? அதுவும் லேடிஸ் டு லேடிஸ் ஹெல்ப் பண்றதுல என்ன இருக்கு? மேடம் நான் வேணா என் ஒய்ஃப் அனுப்பிட்டுமா? அவ இன்னும் உன் கூட தான் இருக்காளா? வேற யாராவது இருந்தா இந்நேரம் ஓடி போயிருப்பா. மேடம் நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்களேன். டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லுங்க. ஹாய் மரியா, இங்க ஒரு கான்டெஸ்ட் வின்னர் வந்திருக்காங்க, உங்க கூட பேசணுமா? ஓ அப்படியா? ஓகே ஓகே. நான் சொன்னேன்ல அவங்க பிஸியா இருக்காங்க, நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நீங்க சரியாவே கேட்கல. வாட் யூ மீன்? உங்க முன்னாடி தானே ஃபோன் பண்ணேன். இல்லை நீங்க கரெக்டாக பேசல. கரெக்டாக தான் பேசினேன். பாண்டியா நீ கூட பார்த்தல. மற்றவங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக தான் மேடம் பேசுறீங்க, என்கிட்ட தான். ஷட் அப் மேடம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் பிஸி. அவங்கள அப்படியெல்லாம் போய் உடனே பார்க்க முடியாது. வேர்ல்ட் டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர்னு சொல்லிருக்கலாம்ல. ப்ளீஸ் டோன்ட் டீச் மீ ஹவு டு டூ மை ஜாப், ஓகே? இப்போ ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்படி என்ன தப்பா கேட்டேனா? அப்புறம் பிஸியா இருக்காங்க சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதையே சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? நான் என்ன அடம் பிடிச்சேன்? ஹே வாட்ஸ் ஹேப்பனிங்? ஒன்றும் இல்லை மேடம், அந்த செக். என்னாச்சு பிரீத்தி? இவங்க ஆர்ஜி ஆகணுமா, அதுக்காக இப்பவே ஆடிஷன் பண்ணணும்னு சொல்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. தகராறு பண்ணனா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற என்ன சொல்றது? பிஸியா இருக்காங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன், புரிஞ்சுக்கலாம்ல. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களா? பிரீத்தி சொல்லுங்க. ஆர்ஜே கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கேட்டேன், அதுக்கு இல்லைன்னு சொன்னேன்ல. என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. என் போன்ல கிளாரிட்டி இருக்காது, நீங்க எப்ப ரெக்கார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு போய் நான் ஏதோ தகராறு பண்றேன்னு சொல்றாங்க. வேற என்னதான் சொல்றது சொல்லுங்க. பிரீத்தி உங்க பேர் சொல்லுங்க மேடம். விஜயலட்சுமி. டூரிசம் டே கான்டெஸ்ட். விஜி ஹரித்வார். நேத்து நான் பாடின பாட்டு. ஐம் ஆர்ஜே அஞ்சலி. அஞ்சலி? ஐயோ, ரேடியோல கேக்குறத விட நேர்ல உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு ஆர்ஜே ஆகணுமா? ரொம்ப நாள் ஆசையோ? இல்ல, இப்போ 10 நிமிஷமா தான். என்னால முடியும், ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். ஓகே, ஒரு செல்ஃபி மேடம். ஷூர். மேடம் தேங்க்யூ. இப்ப என்ன சொன்னாரு? ஐயோ, திருப்பி படிங்க, பண்ணுங்க. நீயே ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி வாட்ச் ஹிம். ஓகே, வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி. கவனமா கேளுங்க. ஹலோ மரியா, சீரியஸ். ஃபோக்கஸ். ஓகே, யா. ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே, இந்த மாதிரி பேசணும். ஓ, சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? ஆ? மேடம், நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால், உண்மையான அன்புக்கு முன்னால. ஐயோ, இல்ல உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ளீஸ். சாரி. விஜி இங்க பாருங்க, இப்படி சொல்லணும்.
ஹலோ செக்ஸியா செக்ஸினா என்னன்னு தெரியும்ல லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் மோர் டைம் ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். நைஸ் நைஸ் வெரி நைஸ் டு மீட் யூ. உங்க வாய்ஸ் ரொம்ப செக்ஸியா இருக்கு. தெரியும். இதோ இது என்னோட கார்டு. We'll get in touch. தேங்க்யூ. சொல்ற அப்புறமும் வராது, நாளைக்குன்னு சொல்ற தினமும் நாளைக்கு தான் வரும். சோ உங்க மனசு சொல்றத உடனே இன்னைக்கு இப்பவே பண்ணுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போடாதீங்க. 50 இயர்ஸா ஃபீல்ட்ல இருக்கும். அன்னபூரணி அப்பளம்னா ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். Just a second. ஓ Hello. ஹலோ மேடம், நான் விஜயலட்சுமி. I'm in a meeting. I'll call you back. Sorry. புரியுது, நீங்கள் ஒரு பாப்புலர் டியூனில் உங்கள் விளம்பரம் இருக்கணும்னு கேட்டதுனால நாங்கள் இந்த ஆலுமா டோலுமா பாட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். மரியா, இஸ் தேர் அ காப்பிரைட் ப்ராப்ளம்? No, I don't. അതൊന്നും പ്രോബ്ലം ഇല്ല കേട്ടടാ. അനിരുദ്ധ എங்க ഡിസ്റ്റന്റ് റിലേറ്റീവ് ആക്കും. Oh, see, sorted. ஸோ இப்போ லிரிக்ஸ் கேட்டுடுங்க. ஆலுமா டோலுமா அப்பள. പാട്ടാവേ പാടിരുங்கோ. ஆ ஓகே ரெடி. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. Sorry. നോ പ്രോബ്ലം. Hello. ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க. மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னேன்ல. அப்புறமா பேசுறேன். சாரி. நன்னா இருக்கு. ஆனா மியூசிக் கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. அதை நீங்கள் அனிருத் கிட்டனா கேட்கணும். ஓகே, வி வில் டூ ஒன் திங். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் லைன் அப்பிலித்தி பீர்மா, அப்பிலத்தி பீருமாவா? வாட் எவர், ஆஃப்டர் த லைன் கிவ் மீ a ஸ்மால் கேப், 4 counts, I'll do some magic. எப்படி தொப்பிலேருந்து முயல் எடுத்து கொடுக்க போறியா? ரெடி, 1 2 3 4. ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி அப்பளந்தான் ஜோருமா. பேஷ் குத்துப்பாட்டை கடவுள குத்து விளக்கு டச் ஆக்கும். Try. மொறு அப்பளம். இந்த மொறு மீட்டரில் உட்கார மாட்டேங்குது. Krishna. ஓகே ஓகே, ஷால் வி? ஆலுமா டோலுமா அப்பளத்தை பாருமா, அன்னபூரணி மொறுன்னு ஜோருமா. Yeah. இழப்பதற்கு ஏதுமில்லை, ஈட்டியா இறங்கு. I thought he was telling the lyrics, ma'am. Krishna, out of my sight. Get out of here. நான் காடு நினைவில் உள்ள மிருகம், என்னை எளிதில் பழக்க முடியாது. வருகிறேன். கிருஷ்ணா, ஒரு வாட்டி பேசி காட்டேன். ஓகே, நல்லா கவனிங்க. சிரிக்கூடாது. அவர் பேசினது இன்னும் என் மனசுலயே இருக்கு. நீங்க சிரிக்க சொன்னா கூட எனக்கு சிரிப்பு வராது. ஓகே. ஹலோ ஆண்டனி டார்லிங், அந்த என்ஜின் ரூமில் தனியாக இருக்கிறதா ஏன் நினைக்கிறீங்க? நான் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன். நாம் மட்டும்தான் இருக்கோம். ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்சிக்கிட்டு வெளியே தெரிகிற நிலாவை பார்க்குறோம். ஐயே, என்ன ஐயே? இப்படி இல்லாம பேசுறது? ஹலோ, இது லேட் நைட் ஷோ, இப்படித்தான் பேசணும். அவரு எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனையை சொல்றாரு, அதுக்கு இப்படியா பதில் சொல்றது? வேற எப்படி சொல்லணும்? சரி, உங்களுக்கு எப்படி பேசணும்னு தோணுதோ அப்படி பேசி பாருங்க. என்ன மரியா? இட்ஸ் ஓகே, லெட் ஹர் ட்ரை. ட்ரை. ஹலோ, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. நீங்க இது வரைக்கும் 50 பேரோட சாவுதா பார்த்துருக்கீங்க. ஆனா அதுக்கு காரணம் நீங்க இல்லை. சாகணுங்கிறது அவங்க எடுத்த முடிவு. ஆனா வாழணும்னு ஆசையோட புது வேலை தேடி போறவங்க
தன் குடும்பத்தை பார்க்க போறவங்க, புதுசா கல்யாணம் ஆகி ஹனிமூன் போறவங்க, இப்படி எவ்வளவோ கனவுகளோட எத்தனை பேர் உங்க ட்ரெயின்ல வராங்க. இந்த 10 வருஷத்துல இந்த மாதிரி எத்தனை லட்சம் பேரை நீங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி அவங்க ஊர்ல இறங்கும்போது அவங்களே அறியாம அவங்க மனசுல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்கும். அது அவங்க உங்களுக்கு சொல்ற நன்றி. வீட்டுக்கு போய் அதை மட்டும் நினைச்சு பாருங்க, உங்க மனசுல ஒரு சந்தோஷம் வரும். அப்புறம் உங்களை மாதிரி தனியா போறவங்களுக்காகவே நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்காரு, இளையராஜா. அவரோட பாட்டு கேட்டுட்டே போங்க, எல்லாம் சரியாயிடும். இது மௌனமான நேரம், இளமனதில் என்ன பாரம், மனதில் ஓசைகள், இதழில் மௌனங்கள், ஏனென்று கேளுங்கள். ஆர்ஜி ஆகணுமா? நாளில இருந்து 10 நாள் ட்ரைனிங் வரணும். வர முடியுமா? இது லேட் நைட் ஷோ அப்படின்னா ராத்திரி 10 மணிக்கு வரணும். பரவாயில்லையா? ஆனா மேடம், நான் +2 ஃபெயிலு. பரவாயில்லையா? கிளம்பிட்டாலே 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 விஜயலட்சுமி கிளம்பிட்டாலே. ஹாய், ஐ எம் விஜயலட்சுமி, ஆர்ஜி. லட்சுமி கிளம்பிட்டாலே கிளம்பிட்டாலே. இங்க ஆர்ஜே மது, விஜயலட்சுமி, த ஸ்டார் ஆஃப் அவர் ஷோ. சாரி, லேட் ஆயிடுச்சு. லேட்டா? என்கிட்ட இந்த டைலாக் சொன்ன முதல் நீங்கள் தான். பட் எனிவே, நைஸ் டு மீட் யூ. உங்கள் ஷோலாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அஸ்கி வாய்ஸ் தான் நினச்சேன், ஆனால் ஒரு விஸ்கி வாய்ஸ் தான். சும்மா காமெடிங்க. இது என்னோட சன் சித்து. ஹாய். ஹாய் டூட். என்ன ஏஜ்? ஐம் 11. 11ஆ? என்னை விட பெரிய பையனா? உங்களோட பெரிய ஃபேன். ஓ, நீங்கள் என் ஃபேனு, ஆனால் நான் உங்கள் அம்மா ஃபேன். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர்? என் பேரு நீலகண்டன். நீலகண்டன். இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு, அவர் கூட பேசுறீங்களா? இல்லை இல்லை, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்குறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பித்தேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்குறேன். என் ஒய்ஃப் பேரு நீலு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பாக ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாளெங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க.
அதனால நாளையிலேருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணுனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. பேசலாம், பாடலாம். ஓகே? நாம கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. இப்போல்லாம் can I have your autograph please? என்ன ப்ளீஸ், உங்களுது தான். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுவா. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உங்களுக்காக நான் கம்மி ரேட்ல எவ்வளோ வெரைட்டியா செய்கூல் இல்லாம மொத்தமா நானே சேதாரமாகி உங்களுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணேன். கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம பேசுறீங்களே மேடம். எனக்காக நீங்க கொஞ்சம் மேலிடத்துல பேசக்கூடாதா? உனக்காக பேசினா என்ன வேலை விட்டு தூக்கிடுவாங்கயா? என்கிட்ட வாங்க, வெங்காயம் வெட்டுற வேகன்சி இருக்கு. ஏய் பிரீத்தி, டெய்லி எத்தனை பேருக்கு சப்ளை பண்ணணும்? லஞ்ச்னா 30 பேர், டின்னர்னா 20. டெய்லியா? டெய்லி. அட்லீஸ்ட் அந்த ஆர்ஜே வேலையாவது எனக்கு கொடுங்க மேடம் ப்ளீஸ். ஐயோ, அடுத்து என்ன பண்ணலாம்? I don't know. We'll think of something. என்னாச்சு விஜய்? எவ்ரிதிங் ஓகே? மேடம், சப்பாத்திக்கு சைட் டிஷ் தால், ஆலு கறி, மஷ்ரூம் கறி, பன்னீர் பட்டர் மசாலா, மிக்ஸ் வெஜிடபிள், அப்புறம் மோர் குழம்பு, வத்த குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டியா டேஸ்டியா என்னால் தர முடியும். அந்த கேட்டரிங் கான்ட்ராக்ட் எனக்கு தருவீங்களா மேடம்? ஆஹா மரியா, என்னால முடியும் மேடம். பாலு, என்ன ஏதாவது புது ஐடியாவா? ஆமா விஜய், ஆனா இந்த தடவை 50-50. ஹலோ, விஜயலட்சுமி கேட்ரிங். எத்தனை பேருக்கு சார்? 20? நோ ப்ராப்ளம் சார். அதே பில்டிங் தானே? பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம். ஓகே. தேவி, இது இங்க வைக்கிறேன், சூடா இருக்கு. சரிங்கம்மா. விஜய், ஆ ஒரு புது ஆர்டர். பண்ணலாமே. சீக்கிரமா பண்ணுங்கம்மா. சரிக்கா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கிளம்பு. ஏங்க? நைட்டு வேலைக்கு போகணும், மல்லியோட கார் வந்துடும். என்னது? அங்கே அலோ எஃப்எம்ல ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் தான். மது எங்கே எப்போ திரும்ப வருவான், தினமும் கால்ஸ் வருதான். அதான் மதுவோட ஹஸ்பண்டு மரியாவை பார்த்து மது நாளைக்கு சாயங்காலமே வந்துடுவான்னு சொல்லிட்டாரான். பாலு, விளையாடாத பாலு. முடிஞ்சதாவே இருக்கட்டும். இல்லை விஜி, உன்னை இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நிஜமா. இந்த பாரு விஜி, எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பிரச்சனையை சொல்ல மாட்டாங்க. உங்ககிட்ட எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்கிறாங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஆறுதல் வார்த்தை சொல்கிறதும் எல்லாருக்கும் வராது. அது உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. அது இப்படி சமையலில் இருந்து வீணாகக்கூடாது. சித்து, ஐ வில் பி ஓகேமா, நீ கிளம்பு. பார்த்து இல்லை, கிளம்புமா. இல்லை பாலு, நீ இப்போ இப்படி சொல்றானா அப்புறமா யாராவது என்கிட்ட தப்பா பேசினாங்க எனக்கு. நீ கரெக்டாக தான் பேசுவ.
ஹலோ